போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளானர் வந்து ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெரிய அப்டேட் ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடியே பிளானர் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஆனுவல் பிளானர் அப்படின்னா இதை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். 11 எக்ஸாம் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் குரூப் 4க்கான வேகன்சியும் அப்டேட் பண்ணல, குரூப் 2 குரூப் 2 இல்லை, குரூப் 1 இல்லை அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே போல் கிட்டத்தட்ட வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% வேகன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா பிளானரில் அதற்கான எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் இருக்க போது அதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியாக இருக்கலாம், ஆவினா இருக்கலாம், இன்னும் நிறைய இடங்களில் போக்குவரத்து துறை இந்த மாதிரி நிறைய இது டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு எக்ஸாம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் பிளானர் பார்க்கும்போது நமக்கு டோட்டல் டிஸப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருந்திருக்கும், சரிங்களா? டோட்டல் வேகன்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஒருவேளை ரிவைஸ் பண்ணி நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்களா, நிறைய வேகன்சி வர மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை, சரிங்களா? ஒரு 20 எக்ஸாம் இல்லை 25-30 அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம் வந்து இந்த கிட்டத்தட்ட முன்னே பார்த்தீங்க அப்படின்னா முன்னே இருந்த பிளானரில் 11 எக்ஸாம்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இது வந்து 15ஆம் தேதி அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த பிடிஎஃப் ஷோ பண்ணுறேன். இப்போ உடனே 20ஆம் தேதி இப்போ அப்டேட் பண்ண இந்த கலரில் இருக்குது இல்லையா, இது மட்டும் இப்போ அப்டேட் பண்ணது, சரிங்களா? 12 எக்ஸாம் டோட்டலாக. ஸோ பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. குரூப் 1 எக்ஸாம் நடக்கும். குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அப்டேட், நல்ல யூஸ் தான், சரிங்களா? பட் குரூப் 2 குரூப் 2க்கு நிறைய பேர் டோட்டலாக ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குரூப் 1க்கு எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் எழுதாமல் இருக்காங்க, சரிங்களா? ஏன்னா ஃபிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. அதே போல் குரூப் 4 அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சியும் அப்டேட் பண்ணல. குரூப் 2 குரூப் 2ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாமே இன்க்ளூட் பண்ணல, சரிங்களா? ஒரு வேளை குரூப் 2 2A தனித்தனியாக இருக்கும்போது கூட அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ரெண்டும் மெர்ஜ் ஆகி இன்டர்வியூலாம் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் ப்ராசஸே ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த பிளானர்லேயே அது இல்லை, சரிங்களா? பட் ரொம்ப ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா முடிக்கிறாங்க அப்படின்னா ஆட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால் பாதிக்கப்படுவாங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எக்ஸாமுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பிளானர்லேயே லேட் ஆகுது அப்படின்னா அப்புறம் எப்படி போய் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எக்ஸாம் நடந்தால் தானே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வேலைக்கு போக முடியும். இது பெரிய இஷ்யூ. ஸோ குரூப் 1க்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்புறமா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவம்பர் ப்ரிலிம்ஸ் நடக்கும், நவம்பர் 2023 ப்ரிலிம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2024 மெயின்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ப்ராசஸே இவ்வளோ பெருசாக நடக்குது, இவ்வளோ பெருசாக போகுது அப்படின்னும் போது அடுத்தடுத்த எக்ஸாம் அப்டேட் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அதே போல் டிஎன்பிஎஸ்சிலேயே நிறைய பேர் இப்போ இல்லை, சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கே ப்ராப்பரான மெம்பர்ஸ் இல்லாதனால தான் இவ்வளோ எக்ஸாம்ஸ் அவங்களால கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல அங்கே இருக்கிறது எல்லாமே இஷ்யூஸ்லாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிளானர் ப்ராப்பராக கொடுத்து நிறைய எக்ஸாம் ரன் பண்ணாங்க அப்படின்னா படிக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு நம்பகத்தன்மை வரும், சரிங்களா? அப்படி இல்லாமல் தான் இருக்குது. பிளானர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மட்டும் தான் இப்போ அப்டேட். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, சரிங்களா? பிளானர் ரிவைஸ் பண்ணிட்டாங்க, அப்போ பெரிய அப்டேட் வந்திருக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. குரூப் 1க்கான அப்டேட் இருக்குது. ஸோ டச்சில் இருங்க. முன்னாடியே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பிளானர் வரும்போது சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க. புதுசாக படிக்கிறவங்க, காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆல்ரெடியே படித்தவங்க, மிஸ் பண்ணவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளானரில் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை, சரிங்களா? தேங்க்யூ.